ஹாய் ஹலோ. நான் டாக்டர் எம் சஞ்சீவ் காந்தி. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் பேஸ் வேல்யூஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் டூல்ஸ் ஃபார் பர்சனல் growth அண்ட் சக்ஸஸ் மெஷர்மெண்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். இப்போது நம்மளை பற்றி சொசைட்டியில் வந்து என்ன நினச்சிருக்காங்க, இப்போ நம்ம பேரை சொல்லி அவரு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அவரா அவரு அவர் நல்ல டைப் தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள பத்தின சொசைட்டில ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து பேஸ் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். ட்ரூலி மேட்டர்ஸ் டு அஸ். அவங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க எப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ரியாக்ட் பண்றாங்க, எப்படி அவங்களோட பிஹேவியர் வந்து இருக்கு, எப்படி அவங்க வந்து ஒரு மேட்ரை வந்து டீல் பண்ணுறாங்க, எப்படி வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்க எந்த இடத்துல எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க கூட நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹைலைட் பண்ணுறதுனால தான் இதை வந்து பேஸ் வேல்யூஸ்ன்னு வந்து சொல்கிறோம். ஏன் பேஸ் வேல்யூஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஏன் பேஸ் வேல்யூஸை பற்றி நம்ம வரி பண்ணணும் அப்படின்னா, இது இது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனோட இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பேஸ் வேல்யூஸ் வந்து ம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அவங்களோட டெசிஷன் ஸ்கில் வந்து பொறுத்து தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அவங்க நல்லா பிஸ்னஸில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்டான டெசிஷன் எடுத்திருப்பாங்க, கரெக்ட் டைமில் அந்த வேலையை வந்து செஞ்சுருப்பாங்க. கிளியரிட்டியாக ஒரு வேலையை வந்து ரொம்ப கிளியராக வந்து பண்ணுவாங்க. அதனால கிளியராக இருக்கும்போது லைஃப்பில் டெசிஷன் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கிளியராக வந்து அதை வந்து பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாவே ஓரளவுக்கு பாதி வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் வராமல் சால்வ் பண்ணலாம். வந்தாலும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை எப்படி ஸ்மூத்தாக சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் செல்ஃப் அவேர்னஸ் உள்ள கேரக்டர் இருக்கிறவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. பில்டு கான்ஃபிடென்ஸ், ரொம்ப அதிகமாக கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது நம்ம நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். புது ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது growth ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இது இதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து இந்த பேஸ் வேல்யூஸ் தான் நம்ம சொசைட்டியில் நம்மளை பற்றி வந்து நம்ம யாருன்றதே வந்து இந்த சொசைட்டியில் வந்து நிலைநிறுத்தும். இப்போ இந்த பேஸ் வேல்யூஸ் யார் யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அது ரிலேட்டடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸில் ஹெல்த்து, வெல்த்து, ஃபேமிலி இதில் எல்லாம் அப்ளிகபிள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தான லைஃப், நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்து அமையும். இந்த பேஸ் வேல்யூஸை வந்து யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலையோ அவங்களுக்கு எல்லாமே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த பேஸ் வேல்யூ படி நடக்கல, அதை வந்து வயலேட் பண்ணுறாங்க, அவங்க பேஸ் வேல்யூ ஒன்று ஆனால் அவங்க செய்கிறது ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளமேட்டிக் வரும். அவங்க என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, எப்படி வந்து உங்கள் பேஸ் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, உங்கள் பேஸ் வேல்யூஸ் படி நீங்கள் நடக்கலை அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாவே பாதி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு வந்து பணம் நிறைய இருக்கும், பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்ஃபியூஷன் இன் டெசிஷன் மேக்கிங், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, சீக்கிரமாக ஒரு சொல்யூஷனுக்கே வரமாட்டாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் பேஸ் வேல்யூஸை விட்டு மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வீட்டில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ பேஸ் வேல்யூஸை புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். டிஸ்கனெக்டட் சொசைட்டியில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி, இதெல்லாம் சம் ஆஃப் தி சைன்ஸ் ஃபார் எகெயின்ஸ்ட் யுவர் பேஸ் வேல்யூஸ். அப்போ பேஸ் வேல்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம பிஸ்னஸை க்ரோத் ஆக்கலாம், நல்லா வெல்த்து வந்து டெவலப் ஆகும், ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும்.
எப்படி இந்த பேஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம வளர வளர இந்த பேஸ் வேல்யூஸ் நமக்குள்ள அக்குமுலேட் ஆகும். இப்போ ஃபேமிலி நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா வந்து எப்படி நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டீச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க நம்மள வந்து இது தப்பு, ரைட்டு, இது பண்ணக்கூடாது அப்படி எல்லாமே டீச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பேஸ் வேல்யூஸ். பேஸ் வேல்யூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரதுக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ வளர வளர ஸ்கூல் போயிருப்போம். ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட பேஸ் வேல்யூஸை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருப்பாங்க. டீச்சர்ஸு, அதே மாதிரி சொசைட்டி நம்ம வெளியில் பழகும்போது நம்ம சுற்றி இருக்கிற மக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் எந்த ஏரியாவில் இருக்கோம், எந்த லொக்கேஷனில் இருக்கோம், அதனோட கல்ச்சர் என்ன, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது பொறுத்தும் வந்து பேஸ் வேல்யூஸ் வந்து அமையும். அதே மாதிரி டிவி பார்க்கும்போது கண்டிப்பாக பேஸ் வேல்யூஸ் வரும். இப்போ சீரியல் பார்க்குறோம், நியூஸ் கேட்குறோம் அப்படின்னாலும் நம்மளோட பேஸ் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மீடியா, சோசியல் மீடியா இப்போ வந்து நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட பேஸ் வேல்யூஸை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்லைடில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு டாப் 100 பேஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப யோசிக்காமல் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 டாப் பேஸ் வேல்யூஸை வந்து நீங்கள் எடுக்கணும். இன்னும் ஈஸியாக உங்களோட பேஸ் வேல்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சைடு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு, இல்லைன்னா ரொம்ப கோவமாக நீங்கள் இருக்கிற மூமெண்ட்டு, இல்லைன்னா வந்து எந்த வேர்ட்ஸ் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது, இல்லை இது எல்லாமே உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கிராஜுவலாக வந்து அக்குமுலேட் ஆனது தான். நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு 100 பேஸ் வேல்யூஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பேஸ் வேல்யூவில் அப்ளிகபிள் ஆகிடுவீங்க. ஒவ்வொரு ஸ்லைட்லேருந்தும் ஒரு 3 to 4 பேஸ் வேல்யூஸ் வந்து பிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பேஸ் வேல்யூலேருந்து ரிப்பீட்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு 5 பேஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லவ், உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து அஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னா அது மேபி உங்களோட பேஸ் வேல்யூஸாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் லவ் எதிர்பார்ப்பீங்க, ஒர்க் என்விரான்மெண்ட்டு, ரிலேட்டிவ்ஸில் அன்பை வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லவ், ரெஸ்பெக்ட்டு, மரியாதை, ஆனஸ்டி, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது, இன்டெகிரிட்டி, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறது, கைண்ட்னஸ், ரொம்ப மற்ற உயிர்கள் இடத்துல மற்றவங்க மேலே ரொம்ப கருணையாக இருப்பாங்க, காம்பேக்ஷன், ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, கரேஜ், ரொம்ப தைரியமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. சில டைம் வந்து எனக்கு இவங்க ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு வேலையும் வந்து செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப பேஷண்ட்டாக சில பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் பொறுமையாக வந்து டீல் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்து கடந்து போவாங்க. அதே மாதிரி டிசிப்ளின், ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப பொறுப்புணர்வாக இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு வந்து சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஃபர்கிவ்னஸ், சில பேர் மன்னிச்சு விட்டுருவாங்க. சில பேர் ஒன்றும் மன்னிக்கவே முடியாது, சின்ன தப்பு பண்ணாலும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மன்னிச்சே விட மாட்டாங்க. அது மாதிரி லாயல்ட்டி, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ட்ரஸ்ட்டு, நம்பிக்கையான பர்சனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபெய்த்து, விசுவாசம் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபீஸ், ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க எல்லா என்விரான்மெண்ட்லேயுமே ரொம்ப அமைதியாக தான் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. வீட்டில் சரி, ஆஃபீஸில் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப அமைதியாக வந்து எதிர்பார்ப்பாங்க. ஹாப்பினஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்கும். ஹியூமிலிட்டி, தாழ்மை, சில பேருக்கு தாழ்மை உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால நம்ம நம்ம இந்த இடத்துக்குலாம் வரவே முடியாது, என்னால் இது முடியாது, என்னால் இது பேச முடியாது, நான்லாம் இந்த ஸ்டேஜில் போக முடியாது, எனக்கு இந்த ஸ்டேஜில் போகிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் தாழ்மை உணர்வு. அதே மாதிரி விஸ்டம், ரொம்ப ஞானம் அதிகமாக இருக்கிறவங்க, நாலேஜ், ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கிறவங்க, பேலன்ஸ்டு, சமநிலையில் பேலன்ஸ் பண்ணுறவங்க, ஃபோக்கஸ்டு, ரொம்ப கவனம் அதிகமாக ஃபோக்கஸ்டாகவே சில பேர் வந்து இருப்பாங்க. கிளாரிட்டி, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. விஷன், தொலைநோக்கு பார்வையில் ரொம்ப அது அதிகமாக சில பேர் வந்து இருப்பாங்க. பிஸ்னஸ்மேன், இவங்களாம் விஷன் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும்.
பர்பஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பர்பஸ் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து பிடிக்கும். பேஷன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க. மோட்டிவேஷன் உந்துதல், எந்த இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுது, ஏன் மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன், சில இதில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆவாங்க ஒவ்வொரு இதுலையுமே. என்தூசியாசம், ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இது இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ், சில பேர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸோட ஒர்க் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து சேரிட்டி, தானம் தர்மம் பண்ணுறதுல ரொம்ப நல்லா விரும்புவாங்க. சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறதுல சில பேர் ரொம்ப விரும்புவாங்க. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக என்னதான் நடந்தாலும் சகிச்சுக்கிட்டே சில பேர் வந்து போயிட்டுருப்பாங்க. சில அக்செப்டன்ஸ், சில பேர் வந்து எது நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க. சரி, ஓகே, நடந்தது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து மூவ் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓப்பன் மைண்ட்னஸ், திறந்த மனப்பான்மையோட ரிசீவ் பண்ணுவாங்க, கேட்பாங்க, திறந்த மனப்பான்மையோட பழகுவாங்க. கியூரியாசிட்டி, ரொம்ப தேடல், ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக இருப்பாங்க. சில சயின்டிஸ்ட்டு, புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க, புதுசாக மெட்டீரியல்ஸ் டிசைன் பண்ணுறவங்க, சில என்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கிறதுனால தான் நிறைய புது புது ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. இன்னோவேஷன், புது புது சயின்டிஸ்ட்டுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும். புதுசாக அவங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அட்வான்ஸு, சில பேர் வந்து ரொம்ப சாகசம் பண்ணணும். இந்த பேராஷூட்லேருந்து பறக்கிறது, குதிக்கிறது, அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக சாகசமாக ஏதாவது நிகழ்த்தணும்னு சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேர்னிங், சில பேர் வந்து இப்போது 70, 80 இருந்தாலும் வந்து நிறைய பேர் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து லேர்னிங் ஸ்கில் அதிகமாக இருக்கிறவங்களாம் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், இதுவுமே சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அப்ளிகபிள் ஆகும். ஃப்ரீடம், நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீடம் வந்து இருக்கும். ஃப்ரீடம் வந்து பேஸ் வேல்யூவாக இருக்கும். அவங்க எல்லா இடத்துலையுமே ஃப்ரீடம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஜஸ்டிஸ், ஒரு சின்ன இது இருந்தாலும் அவங்க வந்து நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க. நியாயம் கிடைக்கலனா நான் இங்கேருந்து போக மாட்டேன், இதுக்கு நியாயம் வேணும், எனக்கு இது பதில் சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஈக்குவாலிட்டி, சமத்துவம். சர்வீஸ், சில பேர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. லீடர்ஷிப், நிறைய பேருக்கு வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரசியல்வாதியாக வருவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரில் மேனேஜராக இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து லீடர்ஷிப்பாக இருக்கணும். அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்க தான் வந்து லீடராக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. டீம் ஒர்க், இவங்க நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது டீம் ஒர்க்கை வந்து லீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டீம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கமிட்மெண்ட்டு, ரொம்ப அர்ப்பணித்து வேலை வந்து செய்வாங்க. சில பேர் வந்து டிட்டர்மினேஷனாக இருப்பாங்க. ரொம்ப உறுதியாக இது முடிச்சே ஆகணும், இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பர்சீவரன்ஸாகவும் இருப்பாங்க. சில பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டு, என்னதான் இருந்தாலும் இதை நான் பண்ண மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன என்ன எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, என்ன இப்படி பேசிட்டாங்க, என் ஏஜுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. தன்னம்பிக்கை ரொம்ப நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களோட ஒவ்வொரு மனுஷனோட தன்னம்பிக்கை தான் அவங்களோட வளர்ச்சிக்கே ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் லவ், அவங்களுக்கு அவங்களே வந்து ஹெல்த் மேலே, அவங்க உடம்பு மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆத்தென்சிட்டி, நிறைய பேருக்கு வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும். எல்லா ஸ்டேஜிலுமே உண்மையாக இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஆத்தென்சிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்க கூட பழகுறவங்க எல்லாம் உண்மையாக இருக்கணும், உண்மையாக பேசணும், எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பொய்யே பேசக்கூடாதுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஜெனரோசிட்டி, தாராளமாக, அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது, ரொம்ப புவராக தான் இருப்பாங்க, இருந்தாலும் தாராளமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ், சில பேர் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரும் என்னை வந்து மற்றவங்கள யாரும் நான் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. செக்யூரிட்டி, சில பேருக்கு வந்து பாதுகாப்பு, ஏதாவது வந்து அவங்க சொசைட்டி யாராவது வந்து
எப்பயாவது பயமுறுத்தியிருந்தாங்கன்னா, இல்ல எப்பயாவது வந்து யாராவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா, அவங்க அதிலிருந்து ரொம்ப பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு இதுவுமே யாராவது ஒருத்தவங்க சொசைட்டியோ, ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸோ, என்விரான்மென்ட்டோ ஏதாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் அவங்களுக்கு. இப்ப ஹெல்த் வந்து யாருக்காவது பேஸ் வேல்யூவா இருக்குன்னா, அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க ஹெல்த்துக்கு. ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நெறைய ஃபேஷியல் கிரீம் இந்த மாரி அ ஆரோக்கியமானதுக்கு நெறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. அதே மாரி ஃபிட்னஸா இருக்கிறவங்க இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாமே வந்து ஃபிட்னஸா இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. கிளீன்லினஸ் சில பேர் வந்து ரொம்ப சுத்தமா வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க வீட்லயும் வந்து சுத்தமா இருக்கணும், ஆஃபீஸ்லயும் சுத்தமா இருக்கணும். வெளியில எங்கேயாவது போனாலும் அவங்க ரொம்ப நீட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ரேரா என்விரான்மென்டல் கேர் வந்து பண்ணுவாங்க. இந்த மரம் நடுறது, ம் வே வாட்டர் ரீசைக்கிளிங் பண்றது, இந்த மாரி என்விரான்மென்ட் சுத்தமா இருக்கணும்னு சில பேருக்கு வந்து ஆசையா இருக்கும். அதே மாரி ஃபேமிலி ரொம்ப அட்டாச்மென்ட்டா சில பேர் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. சில பேர் வந்து கம்யூனிட்டி டெவலப்மென்ட்டுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. சில பேர் வந்து யூனிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஹா சில பேர் வந்து நல்லிணக்கம், ஹார்மனி குடுப்பாங்க. சில பேர் வந்து ட்ரெடிஷனல் வேல்யூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. பாரம்பரியம்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க வந்து கல்ச்சரும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. சில பேர் கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப திருப்தியா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலயுமே திருப்தியா இருந்தா தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தான் வந்து இருப்பாங்க. இப்ப சில பேர் வந்து ஜாய் அ ஒ ஹாப்பினஸ் எடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு இதுலயுமே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஹோப் வந்து எடுத்தாங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையா ஒவ்வொரு செக்டார்லயும் நம்பிக்கையோட இருக்கணுன்ற மாரி எதிர்பார்ப்பாங்க. பிராவரி வந்து சில பேருக்கு இருக்கும். ரொம்ப வீரமா சில என்விரான்மென்ட்ல சில இடத்துலலாம் ரொம்ப வீரமா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. எம்பத்தி பரிவு சில பேருக்கு இது அப்ளிகபிள் ஆகும். பாசிட்டிவிட்டி சில பேருக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் பண்றவங்க நேர்மறையான மனப்பாங்கோட அணுகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆப்டிமிசம்னா நம்பிக்கையான பா ரிலேஷன்ஷிப். ஹார்ட் ஒர்க் சில பேருக்கு வந்து இருக்கும். இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹார்டு எ எ எங்க இருந்தாலும் அவங்க வந்து இப்ப லோ சேலரியா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் டெடிகேட்டடா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் அக்கவுண்டபிலிட்டி. அவங்க கிட்ட அந்த வேலைய குடுத்துட்டாங்கன்னா, அத முடிக்காம அவங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து அக்கவுண்டபிலிட்டி. ரொம்ப பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை எதிர்பார்ப்பாங்க. அவங்க கூட பழகும்போது ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேருக்கு பங்க்சுவாலிட்டி இது வந்து கொரியன்ஸு, சைனீஸு, ஜப்பானீஸ் எல்லாமே ரொம்ப பங்க்சுவாலிட்டிஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. 8 மணிக்கு ஷார்ப்பா ட்ரெயின் அப்டின்னா 8 மணிக்கு ஷார்ப்பா வந்து ட்ரெயின் வந்திருக்கும். அவ்ளோ பங்க்சுவாலிட்டியா வந்து எதிர்பார்ப்பாங்க. இது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டோம். பட் நெறைய பேருக்கு இந்த பங்க்சுவாலிட்டி வந்து இன்ஸ்பை பேசிக் வேர்டா வந்து இருக்கும். இவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட் வந்து பங்க்சுவாலிட்டி தான் மேனேஜரோ, ஹெட்டோ பங்க்சுவாலிட்டி அவங்களுக்கு பேஸ் வேல்யூன்னா, எல்லாரும் கரெக்ட்டா 8 மணிக்கு மீட்டிங்க்கு வரல. ஏன் வந்து வரல? அப்படின்ற மாரி ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மத்தவங்க எல்லாமே அவங்க கிட்ட பங்க்சுவாலிட்டியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அடாப்டபிலிட்டி சீக்கிரமா சில பேர் அடாப்ட் ஆவாங்க. ஃப்ளெக்சிபிளா அந்த என்வைரன்மென்ட்க்கு ஏத்த மாரி இருப்பாங்க. இல்ல நெறைய பேர் வந்து ஃபேர்னஸ் சில பேருக்கு வந்து இருக்கும். சில பேருக்கு எத்திக்கல் லிவிங் இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் தப்பு, இது ரைட்டு, இப்படி பண்ணக்கூடாது. அது மாரி இருக்கணும். சில பேர் டிரான்ஸ்பரன்சி வந்து எதிர்பார்ப்பாங்க. வெளிப்படையா எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாரி. கன்சிஸ்டன்சி சில பேருக்கு வந்து இருக்கும். தொடர்ச்சியா ஒரு வேலைய வந்து எடுத்தாங்கன்னா, அந்த வேலைய முடிச்சுட்டு தான் மத்த வேலைய வந்து பார்ப்பாங்க. ப்ரொஃபஷனலிசம் சில பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது, அது ரொம்ப அ ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றாரு அப்படிம்பாங்கல்ல. அது ரொம்ப நல்லா தெளிவா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு ஒர்க்க வந்து முடிப்பாங்க. டைம் மேனேஜ்மென்ட் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரி ஜப்பனீஸு, சைனீஸு, சவுத் கொரியன்ஸு இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப வந்து பேஸ் வேல்யூவா இருக்கும். அவங்க அந்த டைமிங்ல இந்த வேலைய வந்து முடிக்கணுன்றதுல ரொம்ப கிளியரா வந்து இருப்பாங்க. இதெல்லாம் பிசினஸ்ல ம் ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அச்சீவ்மெண்ட் சில பேருக்கு வந்து அச்சீவ் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எல்லா ஏரியாவிலயும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணலைன்னா,
அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. சில பேருக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு வந்ததுன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து முழுமையானால் தான் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, இல்லைன்னா ஆக மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லேருந்து ஒரு 3 to 5 பேஸ் வேல்யூ எடுங்க. எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஏதாவது ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு 5 பேஸ் வேல்யூஸை நீங்கள் உங்களோட பேஸ் வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட பேஸ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்க. இந்த பேஸ் வேல்யூவை இந்த வீல் ஆஃப் லைஃப்பில் போய் ஃபிட் பண்ணணும். இப்போ வீல் ஆஃப் லைஃப்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். வீல் ஆஃப் லைஃப் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வருதுன்னு போட்டு அந்த ஷேட் பண்ணி 5 சார்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அதை பற்றி தெரியலன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரீடம் வந்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்காங்களா? அவங்க நினச்ச பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதா? அவங்க இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரீடமாக இருக்கா? சில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு மேனேஜர்லாம் ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகும். இந்த ஃப்ரீடம் பேஸ் வேல்யூவாக இருக்கிறவங்க பிஸ்னஸில் ஃப்ரீயாக இல்லைனாலோ ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ஃப்ரீயாக இல்லைனாலோ இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து இந்த வேலை வந்து பிடிக்காது, இந்த பிஸ்னஸ் வந்து பிடிக்காது, அதனால லாஸ் ஆகும். இந்த ஃப்ரீடம் இல்லாதனால சில டைம் வந்து இவங்க இந்த வேலையை கூட விட்டுட்டு வேறு வேலை போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வர்றது தான் ஃப்ரீடம் பேஸ் வேல்யூ இன் பிஸ்னஸ். இந்த ஃப்ரீடம் வந்து ஃபைனான்சஸில் இவங்க வந்து ஃபைனான்சியலாக ஃப்ரீடமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. யாரையும் இவங்கள வந்து ஃபினான்சியலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்களோட விருப்பம் எவ்வளோக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்னன்ட்டு அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் வந்து இப்போ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் யாரையும் இவங்கள வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, மணி என்ன ஆச்சு, எங்கே செலவு பண்ண, இந்த மாதிரி வந்து நிறைய கொஷின் கேட்குறது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அவங்க ஃப்ரீயாக என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் அவங்க வந்து ஃப்ரீடம் வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்கள வந்து ரொம்பலாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரீடம் வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னா அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறது, கார் வாங்குறது, வீடு கட்டுறது, மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதில் எல்லாமே வந்து ஃப்ரீடம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த செகண்ட் இன்டெகிரிட்டி பிஸ்னஸில் எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க, டீம் ஒர்க் வந்து எதிர்பார்ப்பாங்க. மற்ற கோவொர்க்கர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, இவங்க டீம் ஒழுங்காக அமையல அப்படின்னா இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல டீம் ஒர்க்கு சரியாக பண்ணல, டீம் ஒர்க்கோடு சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற டீம் ஒர்க் இவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணலைன்னா இவங்க வந்து கடுப்பாயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஃபினான்சஸில் இன்டெகிரிட்டின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து மற்றவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க பசங்க வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டீமாக வந்து அவங்க ஃபேமிலியில் ஃபினான்சியல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ இன்டெகிரிட்டி ஃபேமிலியில் வந்து எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, இவங்களால அவங்க சப்போர்ட் பண்ணி க்ரோத் இருக்கா, அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் வந்து இவங்க இன்டெகிரிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ க்ரோத் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் கேரியரில் அப்ளிகபிள் ஆகுதுன்னு பாருங்கள். க்ரோத் இருந்தால் தான் இவங்க வந்து அவங்க பிஸ்னஸில் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் ப்ரொமோஷன் இருந்தால் தான் அடுத்து இவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. க்ரோத்தே இல்லைன்னா இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டாங்க. என்ன வேலை இது, என்ன பிஸ்னஸ் இது, நல்லா தான் போயிட்டுருக்கோம், ஆனால் ஸ்டேபிளாக இருந்தாலும் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. ஏன்னா க்ரோத்துன்றது அவங்களோட பேஸ் வேல்யூஸ். அப்போ க்ரோத் இருந்தால் தான் அவங்களோட ஃபேமிலியில் க்ரோத் இருக்கணும், ஃபினான்சியல் க்ரோத் இருக்கணும், ஹெல்த்லேயுமே வந்து க்ரோத் வந்து இருக்கணும், லவ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் க்ரோத் இருக்கணும். அதே மாதிரி ஃபன் அண்ட் ரெக்ரியேஷனில் அவங்களுக்கு வந்து அடிக்கடி டூர் போகணும், ஏதாவது வந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கணும். அவங்க வீடு பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ஷாப்பிங் பண்ணுறதில்ல, காரு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்லேயும் க்ரோத் இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப போர் அடிக்கும் அவங்க லைஃபு.
இப்போ கியூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கியூரியாசிட்டி இருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒன்று புதுசாக கியூரியாசிட்டி இவங்களோட பிஸ்னஸில், வீட்டில், ஃபைனான்ஸ், ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஹாப்பினஸ் வந்து இவங்களோட பேஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இவங்க பிஸ்னஸில் ஹாப்பியாக இருந்தால் தான் இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ ஹாப்பின்ட்டு அதை அடைஞ்சாதான் இவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இல்லைன்னா என்னதான் பிஸ்னஸ் போனாலும் இவங்களுக்கு ஹாப்பினஸ்ன்ற இது வரலன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒர்க்கு அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி, இன்ஸ்டிடியூட் வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி தான் ஹெல்த்லேயுமே வந்து ஹாப்பினஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்க ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். வீட்லேயுமே வந்து இவங்க ஹாப்பினஸ் இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 பேஸ் வேல்யூவும் ஒவ்வொரு இதுலையுமே எடுத்து எழுதுங்க. ஃப்ரீடம், இப்போ பிஸ்னஸில் ஃப்ரீடம் எப்படி இருக்குது, பிஸ்னஸில் இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது, பிஸ்னஸில் க்ரோத் எப்படி இருக்குது, பிஸ்னஸில் க்யூரியாசிட்டி எப்படி இருக்குது, பிஸ்னஸில் ஹாப்பினஸ் எப்படி இருக்குது. ஃபினான்ஸ்லேயே இந்த 5 பேஸ் வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். ஹெல்த்தில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 2 மார்க் கொடுத்து அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோன்னு மார்க் போடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த வீல் ஆஃப் லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆச்சுன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அவங்க பேஸ் வேல்யூக்கு இந்த வீல் ஆஃப் லைஃப்பில் அப்ளிகபிள் ஆச்சுன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நல்ல க்ரோத் இருக்கும். சொசைட்டியில் நல்ல மரியாதை உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த பேஸ் வேல்யூஸ் அவங்களுக்கு இந்த ஏரியாலாம் அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ப்ராப்ளம் கிரியேட் ஆகும், பிஸ்னஸில் லாஸ் ஆகும், அல்லது மேபி அவங்க என்னதான் பிஸ்னஸ் நிறைய இன்கம் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரியே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த பேஸ் வேல்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து சண்டை வர்றது, ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வர்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். ஹஸ்பண்டோட பேஸ் வேல்யூஸ் வந்து ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஓகே அவரோட பேஸ் வேல்யூ ஃப்ரீடம், அப்போ நான் அவரோட ஃப்ரீடத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு எதிர்பார்ப்போம். ஓகே, அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட என்ன பேஸ் வேல்யூஸ்ன்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா ஓகே அவங்க வந்து இதை எதிர்பார்க்குறாங்க, அந்த இதுக்கு வந்து நம்ம தலையிடக்கூடாது. அப்போ வந்து இந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப நல்ல உறவு இருக்கும். அது பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்கிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பேஸ் வேல்யூன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் எந்த பேஸ் வேல்யூ எந்த ஏரியாவில் வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு பாருங்கள். அது அப்ளிகபிள் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களோட பேஸ் வேல்யூ என்ன, அவங்களோட பேஸ் வேல்யூ என்ன, ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.